தி இந்து தமிழ் இணையதள நேயர்களுக்கு வணக்கம். 11/2/2016 முதல் 17/2/2016 வரை உள்ள இந்த வார ராசி பலன்களை பார்ப்போம். மேஷ ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு அதிபதி 7ல் அமர்ந்து உங்கள் ராசியை பார்ப்பதும் 5ல் உள்ள குரு உங்கள் ராசியை பார்ப்பதும் விசேடமாகும். இதனால் உங்கள் மதிப்பு, அந்தஸ்து, புகழ் எல்லாம் சிறப்பாக அமையும். வாழ்க்கை வசதிகள் கூடும். முக்கியமானவர்கள் உங்களுக்கு உதவி புரிய முன்வருவார்கள். ஆன்மீக, அறநிலைய, ஜோதிட பணிகளில் ஈடுபாடு உள்ளவர்களுக்கு விசேடமான நன்மைகள் உண்டாகும். வார நடுப்பகுதியில் எதிர்பாராத செலவுகள் ஏற்படும். வார பின்பகுதியில் முக்கியமான எண்ணங்கள் ஈடேற வழிபிறக்கும். மக்களாலும் வாழ்க்கை துணைவியாலும் அனுகூலம் உண்டாகும். வியாபாரத்தில் வளர்ச்சிக்கான சந்தர்ப்பம் உருவாகும். 13ஆம் தேதி முதல் சூரியன் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடம் மாறி குருவால் பார்க்கப்படுவதால் உயர் பதவிகள் கிடைக்க சந்தர்ப்பம் உருவாகும். மக்கள் நலம் சீராகும். மக்களால் அனுகூலமும் உண்டாகும். எலக்ட்ரானிக், கம்ப்யூட்டர் போன்ற துறைகளை சார்ந்தவர்கள், ஆசிரியர்கள், உத்தியோகஸ்தர்கள் ஆகியோருக்கெல்லாம் சிறப்பான வாய்ப்புகள் கூடி வரும். சனிக்கு தொடர்ந்து பிரீதி பரிகாரங்களை செய்து வருவது அவசியமாகும். ரிஷபராசி நேயர்களே, வார முன்பகுதியில் தொழில் ரீதியாக ஒரு நல்ல திருப்பம் உண்டாகும். புதிய பதவிகள், பட்டங்கள் ஆகியவை பெற சந்தர்ப்பம் உருவாகும். ஆன்மீக பணிகள் நிறைவேறும். வார நடுப்பகுதியில் ஒன்றுக்கு மேற்பட்ட இனங்களால் ஆதாயம் கிடைக்கும். முக்கியமான ஒரு காரியம் நிறைவேறும். வார கடைசியில் செலவுகள் சற்று அதிகரிக்கும் என்றாலும் அவை சுப செலவுகளாக இருக்கும் என்பதால் அந்த வகையில் மகிழ்ச்சி பெறுவீர்கள். கலைத்துறையினருக்கு நல்ல வாய்ப்புகள் கூடி வரும். வியாபாரிகளுக்கு திறமை வீண் போகாது. அலைச்சல் சற்று கூடும் என்றாலும் அதற்கான பயனும் கிடைத்து வரும். 4ல் உள்ள ராகுவுக்கு பிரீதியாக துர்க்கை அம்மனை வழிபடுவது நல்லது. மிதுன ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் ராகுவும், 6ஆம் இடத்தில் சனியும், 8ஆம் இடத்தில் புதனும் சஞ்சரிப்பது சிறப்பாகும். இதனால் தொலைதூர பயணம் அனுகூலம் தரும். வெளிநாட்டு தொடர்புடன் செய்யும் தொழில், வர்த்தகம் ஆகியவை லாபம் தரும். புதியவர்கள் உங்களுக்கு நண்பர்களாகி உதவவும் செய்வார்கள். எதிர்ப்புகள் கட்டுக்குள் அடங்கி இருக்கும். செய்து வரும் தொழிலில் சீரான வளர்ச்சியை காணலாம். வியாபாரத்தில் முன்னேற்றம் காண சந்தர்ப்பம் உருவாகும். வார பின்பகுதியில் முக்கியமான எண்ணங்கள் ஈடேற சந்தர்ப்பம் உருவாகும். 13ஆம் தேதி முதல் சூரியன் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடம் மாறி கேதுவுடன் கூடுவதால் தந்தை நலனில் கவனம் தேவை. உடன் பிறந்தவர்களாலும் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படும் என்றாலும் சமாளித்து வருவீர்கள். குருவுக்கு பிரீதியாக வியாழக்கிழமைகளில் நெய் தீபம் ஏற்றுவது நல்லது. கடகராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் குருவும் ராகுவும் உலவுவது சிறப்பாகும். இதனால் பண நடமாட்டம் அதிகமாகும். முக்கியமான எண்ணங்கள் ஈடேறும். செய்து வரும் காரியத்தில் புதுமையை புகுத்தி வெற்றி பெறுவீர்கள். 4ல் செவ்வாய் இருந்தாலும் 10ஆம் இடத்தை பார்ப்பதால் தொழில் ரீதியாக சீரான வளர்ச்சியை காணலாம். நிலபுலங்கள் ஓரளவு ஆதாயம் கொண்டு வரும். 5ல் சனி இருப்பதால் மக்கள் நலனில் கவனம் செலுத்தி வருவது நல்லது. 13ஆம் தேதி முதல் சூரியன் 8ஆம் இடம் மாறி கேதுவுடன் கூடுவதால் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவைப்படும். புதியவர்களை நம்பி எதிலும் ஈடுபடாமல் இருப்பது நல்லது. சுக்கிரபலம் குறைந்திருப்பதால் கணவன் மனைவி இடையே சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படும். விட்டு கொடுத்து பழகி வருவது அவசியமாகும். ராகு, கேது, சனி, சுக்கிரன் ஆகியோருக்கு பிரீதி பரிகாரங்களை செய்து கொள்வது நல்லது. சிம்ம ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு அதிபதி பலமாக இருக்கிறார். குரு ஜென்ம ராசியில் இருந்தாலும் 5, 7, 9 ஆகிய இடங்களை பார்ப்பதால் மக்கள் நலம் சீராக இருந்து வரும். கணவன் மனைவி இடையே கழிப்புறவு கூடும். தந்தையால் அனுகூலம் உண்டாகும்.
அரசாங்கம் மூலம் எதிர்பார்த்த ஒரு காரியம் இப்பொழுது நிறைவேறும். கலைத்துறையினருக்கு வெற்றி வாய்ப்புகள் அதிகரிக்கும். மாதர்கள் தங்கள் நிலைமையில் வளர்ச்சி காண்பார்கள். தொழிலாளர்களுக்கும் விவசாயிகளுக்கும் உழைப்பு கூடும் அளவுக்கு பயன் இராது. சனிக்கும் ராகு கேது ஆகியோருக்கும் பிரீதி பரிகாரங்களை செய்து வருவது நல்லது. கன்னி ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு அதிபதி புதன் 5ல் இருப்பது சிறப்பாகும். சூரியனுடன் கூடியிருப்பதும் புத ஆதித்ய யோகத்தை தரும். இதனால் தொழிலில் வளர்ச்சிக்கான சந்தர்ப்பம் உருவாகும். பரம்பரையாக செய்து வரும் தொழிலில் முன்னேற்றமான சூழ்நிலையை காணலாம். சுக்கிரபலம் இருப்பதால் கலைத்துறையினருக்கு வெற்றி வாய்ப்புகள் கூடும். மாதர்கள், மாணவர்கள் ஆகியோருக்கெல்லாம் அனுகூலமான போக்கு நிலவி வரும். சனிபலம் இருப்பதால் உழைப்பு வீண் போகாமல் இருக்கும். 13ஆம் தேதி முதல் சூரியன் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடம் மாறி குருவினது பார்வையை பெறுவதால் முக்கிய பதவிகள், பட்டங்கள் ஆகியவை கிடைக்கும். மேலதிகாரிகளின் பாராட்டுகளை பெறுவீர்கள். கணவன் மனைவி உறவு நிலை சீராக இருக்கும். வார பின்பகுதியில் சந்திரன் 8ஆம் இடம் மாறுவதால் மனத்துக்கு சிறு சங்கடத்தை உண்டாக்கக்கூடிய ஒரு காரியம் நிகழும். பக்குவமாக சமாளிப்பது நல்லது. ராகுவுக்கு பிரீதி பரிகாரங்களை செய்து வருவது நல்லது. துர்க்கை அம்மனை ஞாயிற்றுக்கிழமைகளில் வழிபடுவது சிறப்பாகும். துளாராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு அதிபதி சுக்கிரன் பலமாக இருக்கிறார். புத பலமும் கூடியிருப்பதால் உங்கள் தோற்றப்பொழிவு கூடும். எடுத்த காரியங்களில் வெற்றி பெறுவீர்கள். நல்லதொரு தகவல் வந்து சேரும். மக்களால் அளவோடு நலம் உண்டாகும். குரு பலம் இருப்பதால் சுபகாரியங்கள் நிகழ சந்தர்ப்பம் உருவாகும். கணவன் மனைவி இடையே நல்லுறவு நீடித்து இருந்து வரும். மக்களால் ஆதாயம் கிடைக்கும். எதிர்ப்புகள் சற்று குறையவே செய்யும். புதியவர்கள், வெளிநாட்டவர்கள் ஆகியோர் மூலம் அனுகூலம் உண்டாகும். வெளிநாட்டு தொடர்புடன் செய்யும் தொழிலில் அபிவிருத்திக்கான சந்தர்ப்பம் உண்டு. குடும்பத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் சமாளித்து வருவீர்கள். சூரியன், கேது ஆகியோருக்கு பிரீதி பரிகாரங்களை செய்து வருவது நல்லது. விருச்சிக ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 2ல் சுக்கிரன், 3ல் சூரியன், 10ல் ராகு ஆகியோர் உலவுவது சிறப்பாகும். இதனால் குடும்ப நலம் சீராக இருந்து வரும். விருந்து உபச்சாரங்களில் கலந்து கொண்டு மனம் மகிழ்வீர்கள். அரசாங்கம் மூலம் எதிர்பார்த்த காரியங்கள் இப்பொழுது நிறைவேறும். புதிய பதவி பட்டங்கள் சிலருக்கு கிடைக்கும். 13ஆம் தேதி முதல் சூரியன் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடம் மாறி குருவின் பார்வையை பெறுவதால் புதிய பதவி பெற சந்தர்ப்பம் கூடி வரும். நிலம், மனை, வீடு ஆகியவை சம்பந்தப்பட்ட காரியங்கள் நிறைவேறும். வார பின்பகுதியில் தொழிலில் வளர்ச்சிக்கான சந்தர்ப்பம் உருவாகும். ஜென்ம ராசியில் சனி இருப்பதால் சனிக்கு பிரீதி பரிகாரங்களை தொடர்ந்து செய்து வருவது அவசியமாகும். தனுசு ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 2ல் புதனும் 9ல் குருவும் சஞ்சரிப்பது சிறப்பாகும். செவ்வாய் பலமும் கூடியிருப்பதால் துணிச்சலான காரியங்களில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். வழக்கு யாஜ்யங்களில் அனுகூலமான திருப்பம் உண்டாகும். ஜாதக பலம் உள்ளவர்களுக்கு வழக்கில் வெற்றியும் கிடைக்கும். புதிய ஆடை, அணிமணிகள், அலங்கார பொருட்கள் ஆகியவற்றின் சேர்க்கை நிகழும். வார பின்பகுதியில் நிலம், மனை, வீடு, வாகனம் சேர்க்கையும் உண்டாகும். மக்கள் நலம் சீராகவே இருந்து வரும். மக்களால் பெற்றோருக்கும், பெற்றோரால் மக்களுக்கும் அனுகூலம் உண்டாகும். மந்திர சித்தி பெற சந்தர்ப்பம் உண்டு. செவ்வாய் வலுத்திருப்பதால் இயந்திர பணியாளர்களுக்கு ஆதாயம் கூடும். உடன் பிறந்தவர்களால் அனுகூலமும் உண்டாகும். சனிக்கு பிரீதி பரிகாரங்களை தொடர்ந்து செய்து வருவது அவசியமாகும். மகர ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு அதிபதி சனி வலுத்திருக்கிறார். இதனால் உங்கள் திறமைக்கும் உழைப்புக்கும் உரிய பயன் கிடைத்து வரும். 10ல் சனி இருப்பதால் துணிச்சலான காரியங்களில் ஈடுபடுவீர்கள். செவ்வாய் 10ல் அமர்ந்து 4ஆம் இடத்தை பார்ப்பதால் நிலபுலங்கள் சேரும். நிலபுலங்களால் ஆதாயமும் கிடைக்கும். பராமரிப்பு செலவுகள் சீராக நடக்கும்.
நண்பர்கள், உறவினர்கள் ஆகியோர் உதவி புரிவார்கள். புனிதமான காரியங்களில் ஈடுபட சந்தர்ப்பம் உருவாகும். 13ஆம் தேதி முதல் சூரியன் 2ஆம் இடம் மாறுவது விசேடமாகாது. குடும்பத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படும். பேச்சில் சூடான வார்த்தைகளை உதிர்க்காமல் இருப்பது அவசியமாகும். அதன் மூலம் குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் உங்கள் மதிப்பை நீங்கள் காத்துக்கொள்ளலாம். குரு, ராகு, கேது ஆகியோருக்கு பிரீதி பரிகாரங்களை செய்து கொள்வது நல்லது. கும்பராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு அதிபதி சனி 10ல் அமர்ந்து வளம் பெற்று இருப்பதால் செய்தொழிலில் சீரான வளர்ச்சியை கண்டு வருவீர்கள். சுக்கிர பலம் காரணமாக கலைத்துறையினருக்கு வெற்றி வாய்ப்புகள் கூடும். புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேரும். ஆடை, அணிமணிகள், அலங்கார பொருட்கள் ஆகியவற்றின் சேர்க்கையோ அவற்றால் ஆதாயமோ கிடைக்கும். 12ல் சூரியன் இருப்பதால் அரசு சம்பந்தமான காரியங்களில் விழிப்புடன் ஈடுபடுவது நல்லது. அரசு அபராதம் கட்ட வேண்டி வரலாம். நிர்வாகத்துறையை சார்ந்தவர்களுக்கு பிரச்சனைகள் ஏற்படும். உஷ்ணாதிக்கம் சம்பந்தமான உபாதைகள் உண்டாகும். 13ஆம் தேதி முதல் சூரியன் ஜென்ம ராசிக்கு மாறுவதும் சிறப்பாகாது. என்றாலும் குரு பார்வையில் இருப்பதால் ஆன்மீக அறநிலைய பணிகளில் ஈடுபாடு உள்ளவர்களுக்கு தெளிவான பாதை புலப்படும். புதிய பொருட்களின் சேர்க்கை நிகழும். ராகு, கேது ஆகியோருக்கு பிரீதி பரிகாரங்களை தொடர்ந்து செய்து வருவது நல்லது. மீன ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு அதிபதி 6ஆம் இடத்தில் இருப்பது சிறப்பாகாது. செவ்வாய் 8ல் இருப்பதும் குறையாகும். எந்த காரியத்திலும் விழிப்புடன் ஈடுபடுவது நல்லது. அவசரம் அடியோடு கூடாது. பொருள் கொடுக்கல் வாங்கல் எண்ணங்களில் எச்சரிக்கை தேவை. உத்தியோகஸ்தர்கள், ஆசிரியர்கள் ஆகியோர் தங்கள் கடமைகளை சரிவர ஆற்றி வருவதன் மூலம் சங்கடங்களுக்கு ஆளாகாமல் தப்பலாம். 13ஆம் தேதி முதல் சூரியன் 12ஆம் இடம் மாறுவது விசேடமாகாது. இதனால் உஷ்ண சம்பந்தமான உபாதைகள் ஏற்படும். கண், கால் சம்பந்தமான பிரச்சனைகளும் உண்டாகும். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. சூரியன், குரு, சனி ஆகியோருக்கு பிரீதி பரிகாரங்களை செய்து வருவதுடன் முருகனை வழிபடுவது நல்லது. பொதுவில் மிதுன, துலா, தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் மிகச் சிறப்பான வாரமாக அமையும். இதர ராசிக்காரர்கள் அவரவர்களுக்கு சொல்லப்பட்டுள்ள கிரக பிரீதி பரிகாரங்களை முழு நம்பிக்கையுடன் செய்து கொள்வதன் மூலம் சங்கடங்களை குறைத்து கொள்ளலாம், நன்மைகளை கூட்டிக் கொள்ளலாம். இனி அடுத்த வாரம் சந்திப்போம். வணக்கம்.